July 1, 2024. அதாவது இன்னிலிருந்து நோ ஐபிசி நோ சிஆர்பிசி. இன்னிலிருந்து இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸுக்குமே பொதுவாக 3 கிரிமினல் லாஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெல் டோன்ட் வரி, அதுக்கு தான் நான் இருக்கேன். ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த வீடியோவில் அந்த 3 கிரிமினல் லாஸில் இருக்கிற 9 கிறிஸ்பான பாயிண்ட்ஸ், அதாவது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய 9 கிறிஸ்பான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ லெட்ஸ் கீப் ரோலிங். இப்போ ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸில் ஒரு ட்ரையல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரையல் நடந்து முடிஞ்சு 45 டேஸ்க்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே சரி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், அதாவது விட்னஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே மேண்டட்டரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரேப் விக்டம்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கார்டியன் இல்லை அவங்க ரிலேட்டிவ் முன்னாடி ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க தான் வந்து ரெக்கார்ட் பண்ணணுமா, அந்த ரேப் விக்டமோட ஸ்டேட்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ட்ரையல்ஸை வந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கிரிமினல் லாஸ் என்ன சொல்லுதுன்னா உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டா இல்லைன்னா சைல்டுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது கிரிமினல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேங் ரேப் பண்ணுறாங்கல்ல மைனர்ஸை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் சென்டென்ஸ் இல்லைன்னா டெத் சென்டென்ஸ், இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மென் வந்து அந்த உமனுக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள அபண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் வந்து அந்த மென்னுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் நடக்குதுன்னா அதுல விக்டம்ஸ் உமனா இருந்தால் அந்த உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஃபர்ஸ்ட் எய்ட், ஃப்ரீ மெடிக்கல் ட்ரையல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஸஸ் ரெகுலர் அப்டேட்ஸ், மொத்த கேஸான அப்டேட்ஸும் வந்து 90 டேஸ்க்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு அகேன்ஸ்டா எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணுவாங்களா. இந்த ஃபைல் பண்ணப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வந்து வித்தின் 14 டேஸ்க்குள்ள, ஓகேவா, அக்யூஸ்டுக்கும் சரி அதே மாதிரி விக்டமுக்கும் சரி எல்லாருக்கும் 2 பேருக்குமே இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து போய் சேரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ கோர்ட்ல வந்து போதுமான எவிடன்ஸ் இல்லை, இவங்க 2 சைட்லையுமே வந்து போதுமான எவிடன்ஸ் இல்லைன்னா அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஒரு 2 நாள்ல தீர்ப்பு, 3 நாள்ல தீர்ப்புன்னு சொல்லுவாங்களா. இந்த டிலே பண்றாங்கன்னா அந்த டிலே பேர் தான் அட்ஜாயின்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த அட்ஜாயின்மெண்ட் வந்து ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ்க்கு எவ்வளவு இருக்கணும்னா 2 அட்ஜாயின்மெண்ட் தான் இருக்கணுமா, 2 தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 2லயே முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமான டிலே ஆகிட்டே இருக்குல்ல ஒரு கேஸை முடிக்கிறதுக்காக. ஸோ அதை மினிமைஸ் பண்றதுக்காக மேக்ஸிமமா 2 அட்ஜாயின்மெண்ட் ஃபார் அ கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 எஃப்ஐஆர் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 0 எஃப்ஐஆர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க வேணா அவங்க எஃப்ஐஆர் போடலாம், ஓகேவா. இந்த இடத்துல தான் உங்களோட தாலுக்கில தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துல எங்க வேணா போடலாம். இதுதான் 0 எஃப்ஐஆர் பாலிசி. அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்லையும் கூட கேசஸ் ஃபைல் பண்ணலாம். அண்ட் சீரியஸான கிரைம் கேசஸ்க்குலாம் வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து போயிட்டு அங்கே இருக்கிற எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 3 கிரிமினல் லாஸ் இதை பற்றி தான் டோட்டலாக எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னென்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் யாருக்கா தெரிஞ்சால் அது என்னென்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னென்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். திஸ் இஸ் சந்தோஷ் ஃப்ரம் யூடியூப்.